அதிமுகவும் பாமகவும் பரஸ்பரம் இது தங்களுடைய கோட்டைன்னு சொல்லி வரக்கூடிய தொகுதி. விசிகாவும் இங்க தமக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக நம்பக்கூடிய ஒரு தொகுதி. திமுக எப்படியாவது தன்மையப்படுத்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொகுதியும் கூட. இவர் எத்தப்படுத்த உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பயிலாமூர் கார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவதரித்த இடம், பட்டுப்புடவைக்கு பெயர் போன இடம், முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை போட்டியிட விரும்பிய தொகுதி. கலைஞர் கருணாநிதி அவர்களால் பல கூறுகளாக தொகுதி மறுசீரமைப்புல பிரித்து போடப்பட்ட தொகுதி புவனகிரி சட்டமன்ற தொகுதி. புவனகிரி சட்டமன்ற தொகுதியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பதை குறித்து ஒரு அலசம். பறந்து விரிந்த தொகுதி, வெள்ளந்தியான வேளாண் பெருங்குடியின மக்கள் பெருமளவு வாழக்கூடிய தொகுதி. நெய்வேலி, விருதாச்சலம், குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், காட்டுமன்னார்குடி என 5 சட்டமன்ற தொகுதியில இலைகளாக கொண்ட தொகுதி. விருதாச்சலம் பைபாஸ் வரைக்கும் இந்த தொகுதி பறந்து வருகிறது. இந்த தொகுதியுடைய சமுதாய பலன்னு பார்த்தோம்னா வன்னியர் சமுதாயத்தினரும் பழைய சமுதாயத்து மக்களும் பெருமளவு வாழ்றாங்க. இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் சொற்பளவுதான் இருப்பாங்க. கடலூர் சமுதாயம் மாதிரி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கூட இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்து மக்களோ இஸ்லாமிய சகோதரர்களோ இல்லை. இங்க வெற்றி தோல்வியை உறுதி செய்யக்கூடிய 2 சமுதாயம், ஒன்று வன்னியர் சமுதாயமும் இன்னொன்று பழைய சமுதாயத்து மக்களும் தான். அதிமுகவும் பாமகவும் பரஸ்பரம் இது தங்களுடைய கோட்டைன்னு சொல்லி வரக்கூடிய தொகுதி. விசிகாவும் இங்க தமக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக நம்பக்கூடிய ஒரு தொகுதி. திமுக எப்படியாவது தன்மையப்படுத்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொகுதியும் கூட இந்த புவனகிரி சட்டமன்ற தொகுதி. யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு குறித்து விரிவா நம்ம பார்க்கலாம். புவனகிரி சட்டமன்ற தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் அருள்மொழி தேவன் அவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர். அவரை எதிர்த்து வெற்றி வாய்ப்பை இழந்தவர் துரைக்கு சரண் அவர்கள். அவர் 2016 திமுக சார்பாக இதே சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றவர்கள் கூட. இந்த தொகுதியில யாரெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தொகுதி மக்களால் கருதப்படுது. அதிமுக சார்பாக அருள்மொழி தேவன் அவர்களே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு பெருமளவு இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதே வேளையில போன முறையே இது கூட்டணி கட்சிக்கு போக வேண்டிய தொகுதி. அருள்மொழி தேவன் அவர்கள் எப்படியோ தொகுதியை தக்க வச்சுக்கிட்டாரு. மீண்டும் அதை தக்க வைக்கிறது கடினம். எப்படியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சுன்னா நம்ம விருதாச்சலம் தொகுதியிலையும் கவனம் செலுத்தணும்னு 2 தொகுதியிலுமே கவனம் செலுத்திட்டு வராரு. அப்படி அவர் விருதாச்சலம் தொகுதி மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் அவர்களும் இந்த தொகுதியில குறி வச்சிருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே இந்த தொகுதியில 2 முறை வென்றவர்கள். அமைச்சராக சிறிய காலம், ஒரு 6 மாத காலம் அமைச்சராக இருந்தவரும் கூட. இங்க அதிக அளவிலான மக்களோடு தொடர்பில் உள்ளவர் தான் செல்வி ராமஜெயம் அவர்கள். அதே மாதிரி அதிமுக சார்பாக சில ஒன்றிய சார்பு கூட இந்த தொகுதியை குறி வச்சிருக்கிறாங்க. திமுக சார்பாக யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்புகள் இருக்குன்னு இதுவரைக்கும் திமுகவினராலையும் இந்த தொகுதி மக்களாலையும் கருதப்படுறதுதான் சொல்றாங்க. துரைக்கு சரவணன் அவர்களே போட்டியிடுவதற்கான பெரும் வாய்ப்பு தான் திமுக சார்பில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே வேளையில சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில தான் முதல்ல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டிட்டாங்க 91. அது அவருக்கு ராசியாக இல்ல, அதுல தோல்வி அடைஞ்சனால்தான் 96 குறிஞ்சபடி போனாரு. அதனால எம்ஆர்கே பி கதிரவன் அவர்களை பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகனை இந்த முறை தேர்தலை இறக்கணும்னு குறியா இருக்கிறாங்க. அதை புவனகிரி சட்டமன்ற தொகுதியிலே இறக்கணும்னு அவர்கள் நினைக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வமே தொகுதி மாறி புவனகிரியில போட்டிட்டாலும் ஆச்சரியம் வருவதற்கு இல்ல, குறிஞ்சிப்படியில பெரும் அளவிற்கான வெற்றி வாய்ப்பு இல்ல அப்படின்னு கருதுறாங்க. அதனால எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதை தாண்டி சில ஒன்றிய சாதனை கூட இந்த தொகுதியில குறி வச்சிருக்கிறாங்க. யார் போட்டியிடுவார்கள் என்பது பின்னாடிதான் தெரியும். இதே திமுக கூட்டணியுமே கூட விசிகாவும் இந்த தொகுதியை போட்டியிடணும், இந்த தொகுதியை நம்ம நிச்சயமா இந்த தொகுதியில நம்ம விசிகா சார்பாக போட்டியிடணும்னு நினைக்கிறாங்க. கடலூர் மாவட்டத்துல 2 தொகுதியாவது விசிகா போட்டியிடணும் என்பது அவருடைய திட்டமாக இருக்குது. காட்டுமன்னார்ல நிச்சயமாக போட்டியிடுவாங்க. இன்னொன்னு திட்டமிடல முன்னாடி மங்களூர் தொகுதியாக இருக்கிறப்ப அதுல களம் கண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இது இப்ப அமைச்சர் தொகுதியா மாறிடுச்சு. திமுக விசிகா கூட்டணி 99 விழுக்காடு உறுதியாயிட்டதுனால அமைச்சர் போட்டியிடுறவங்க திட்டக்கூடிய விசிகாவுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு பொது தொகுதியாக புவனகிரி சட்டமன்ற தொகுதியில நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது அவர்கள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாகவும் விசிகாவலரால் நம்பப்படுது. இன்னொரு பக்கம் மதிமுகவுமே கூட இந்த தொகுதியை மேல ஒரு குறி வச்சிருக்கிறாங்க. கடந்த முறை கடலூர் நாடாளுமன்ற தொகுதியுமே கூட மதிமுக சார்பாக செந்தில் அதிபதிகளை போட்டிடுவார்னு ஒரு சில கருத்துக்கள் ஊசலாடிட்டு இருந்துச்சு. அதான கடைசியில கைமாறி காங்கிரஸுக்கு போச்சு. அந்த செந்தில் அதிபன் அவர்களுக்கு வைகோவோடு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியவர், மூத்த நிர்வாகியா இருக்கிறாரு, அந்த முதன்மை செயலாளர் ஒரு பொறுப்புல இருக்கிறார். அவருமே கூட அவருக்காக கூட வைகோ புவனகிரி சட்டமன்ற தொகுதியை கேட்டு பெறலாம்னு சொல்லப்படும். இது திமுக கூட்டணியுடைய நிலவரம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் பலரும் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு மிகுந்த ஆர்வமாக இருக்கிறாங்க. பல முறை நம்மிடமிருந்து கைநழுவி போன ஒரு தொகுதி நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக பாமக கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த முறை
மாம்பழம் சின்னம் இங்க போட்டியிட்டே ஆக வேண்டும் என்கின்ற பெரும் ஆசையில பாமக இருந்துட்டு இருக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்கும் என்பதை கட்சி ரீதியாக பார்த்துடலாம். அதிமுகவிற்கு இது வெற்றி வாய்ப்பு உள்ளதாக அவர்கள் நம்புறாங்க. தொகுதியிலுமே கூட திமுக விட அதிமுகவுக்கு சற்று ஆதரவு அதிகமாகத்தான் இருக்கு. இந்த கூட்டணி கணக்குகள்லாம் விட்டுருங்க, நான் அதிமுக திமுக மட்டும் கம்பேரிட்டிவா சொல்றேன். திமுக விட அதிமுகவுக்கு தொகுதி முழுக்க ஆதரவு என்பது சற்று அதிகமாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு. 91 காலகட்டத்திற்கு பின்பாக 91, 2001, 2006, 2011, 2021 5 முறை அவர்கள் தன்வசப்படுத்தியிருக்கிறாங்க இந்த தொகுதியை. அது இது பாத்தீங்கன்னா எங்களுடைய கோட்டை 2 முறை தான் திமுக ஜெயிச்சிருக்கு, மொத்த முறை நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். அவர்கள் இதை பிரகடனப்படுத்தி இது எங்களுடைய கோட்டைன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. 2001 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிட விரும்பினாங்க. பல அரசியல் ஆச்சரியங்களையும் சுவாரஸ்யங்களும் கொண்ட தொகுதின்னு சொன்னது அதுதான். போட்டியிட விரும்பினாங்க. ஆனால் 4 தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சதுனால இது நிராகரிக்கப்பட்டு அது வழக்கெல்லாம் வாடிச்சு பரங்கிப்பேட்டை நீதிமன்றத்துல பெரிய வழக்காக மாறிதான் இருந்துச்சு. அதுல சுயேட்சாக இருந்த PS அவர்களுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்து வாழைப்பழஞ்சினத்துல நின்றார். அதுவே அதிமுக கணக்கு தான். இது இப்படியாக இது அதிமுக பலமா இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அதே வேளையில சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு, அவருக்கான செயல்பாடுகள் வெற்றி தோல்வியை பாதிக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது பெரிய அளவுல இந்த தொகுதியில பாதிக்கல. KA பாண்டியன் எம்எல்ஏ அவர்கள் மறுத்த அனுமதி அவர்களும் இருக்கிற தெரியாம இருந்து போன்ற மாதிரி நல்ல பேர் எடுக்கிறோமோ கெட்ட பேர் எடுக்காம இருந்துப்போம் அப்படின்னு இருக்க முயற்சி தலைமையை கூட சில இடங்கள்ல அவருக்கு கெட்ட பேருமே வந்துதான் இருக்கு. NLC போராட்டத்துல பாமக போராடின அளவுக்கு அதிமுக தீர்க்கமா போராடல. அவர் மக்களை எல்லாம் சந்தித்தாரு, மக்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்தாரு, அழைச்சி பேசினாரு, அதெல்லாம் செஞ்சாரு. ஆனால் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க சட்டமன்றத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கல, ஒரு தீர்க்கமா இந்த பிரச்சனையை கையில எடுத்து போராடல. அப்படி என்பது இந்த தொகுதி மக்களிடம் தீர்க்கமா இருக்கு. ஏன்னா பாமக களத்துல இறங்கி போராடினாங்க. அதிமுக ஒப்பிடு அளவில் அந்த மாதிரியான பணிகளை எதுவுமே செய்யாது என்பது அவர்களுக்கு பெரிய மேல் சத்தம் பார்க்கப்படுது. அதற்கு அடுத்தபடியில அவர் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் கொண்டவர். 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் கொண்டவர். 2006 சிதம்பரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் கொண்டவர். இவரும் அதே நேரத்தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல. அதுக்கு அவரு காரணம் சொல்ல அதிமுக ஆளுங்கட்சியாக இல்லையே அப்படின்னு ஒரு சால்சாப்பு காரணம் சொன்னாலும் அதை மக்கள் ஏத்துக்கிற மனநிலை இல்லை. அதை தாண்டி இவர் வேற்று தொகுதியை சேர்ந்தவர், என்ன இது வேற்று தொகுதிக்காரர்களுக்கு இங்க கொடுக்குறாங்க அப்படி என்பது கூட ஒரு சிறிய அளவிலான ஒரு மாற்றத்தை இந்த தொகுதியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் இதற்கான பிளஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா தொகுதி மக்களிடம் சகஜமாக பழகக்கூடியது, வெளிப்படையாக களத்துல நிக்கலன்னா கூட மறைமுகமாகவாவது மக்களை அழைத்து பேசக்கூடியது, ஒரு நம்பிக்கை கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறதுன்றதால செயல்பட்டு இருக்கிற அனைத்து நிகழ்ச்சியிலும் புறக்கணிக்காம எல்லா நிகழ்ச்சியிலும் பாரபட்சம் என்று கலந்துக்கிறது, எல்லாருடைய ஒரு சகஜமாக பழகக்கூடிய ஒரு பிளஸ்ஸா பார்க்கிறது. வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதும் ஒரு பிளஸ்ஸா பார்க்கப்படுது. இவருடைய செயல்பாடு வெற்றி தோல்வியை பெரும்பாலான பாதிக்கிற அளவுக்கு இல்லை. இது அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இன்னைக்குமே இருக்கு. திமுகவை கம்பேர் பண்ற அளவுக்கு இன்னைய தேதி வரைக்கும். அடுத்து திமுகவுக்கு வந்தோம் அப்படின்னா திமுகவுக்கு இது பெரிய அளவுல உள்ளபடியாகவே இது பெரிய அளவுல திமுகவுக்கு சாதகமாக இல்லை. இந்த சூழ்நிலை கூட திமுகவுக்கு வெற்றி என்பது எட்டாக்கணியாகத்தான் இருக்குது. இந்த தொகுதியில வெற்றியை பெறுவதற்கு திமுக போராட வேண்டிய இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கு. NLC பிரச்சனையா இருக்கட்டும், இந்த நிலக்கரி சுரங்க பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள், அதே மாதிரி சமூக நீதி பிரச்சனைகள், வன்னியர் இடஒதுக்கீடு பிரச்சனை இங்க பெருமளவு திமுகவை பாதிக்கும். திமுகவுடைய வெற்றியை அது நிச்சயமாக பெருமளவு பாதிக்கும். முன்பு சொன்ன நேரத்தை இயல்பாகவே இந்த தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதி இல்லை. கடந்த காலங்கள்ல இருந்தே சரி 2 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. 2 முறையுமே சூழலை மாறித்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு 96 ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு அந்த இந்த இதுன்னு ஒரு எதிர்ப்பு மனநிலை, மெகா ஒரு கூட்டணி, மூப்பனார் ரஜினி ஆதரவு இந்த கூட்டணி ஜெயிச்சாங்க. 2016 கூட பல்வேறு அணிகளாக பிரிந்திருக்கிறப்ப இவர்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதுதான் இவங்களுடைய வெற்றியை பெற்றிருந்ததே கூட ஒரு திமுகவுக்கு பெரிய சாதகமான தொகுதியா பார்க்கப்படல. அதே மாதிரி துரைக்கு சரவணன் அவர்கள், அதாவது போட்டியிட்ட வேட்பாளர் மட்டும் நம்ம கணக்கிட்டோம். துரைக்கு சரவணன் அவர்களுக்கு தொகுதியில் ஒரு நல்ல பேர் இருக்கு, ஆனால் அது வெற்றியை கொண்டு போய் சேர்க்குமா என்கின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான இருக்கானு இவருமே கூட 10 தொகுதிக்காரன்னு கணக்கிட்ட முடியாது. ஏன்னா ஒரு பழைய புவனகிரி தொகுதிக்காரர் தான். புவனகிரி தொகுதியில ஒரு 3-4 கிலோமீட்டர் அவர் பூர்வீகம் இருக்கு. அவருடைய ஊர் சிதம்பரம் தொகுதியா இருந்தாலுமே கூட அவர் சொந்த தொகுதிக்காரராக தான் கணக்கில் வச்சுக்கணும். அடுத்த இடத்துல பாமக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக உறுதியாக நம்பக்கூடிய ஒரு தொகுதி புவனகிரி சட்டமன்ற தொகுதி. ஏன் அவங்க உறுதியா நம்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே பல முறை இங்க புவனகிரி தொகுதியில வெற்றி பாமகவினர் கைமறி போயிருக்கு. ஆனா அது இந்த முறை இருக்கக்கூடாது, எப்படியா இருந்தாலும் வெற்றி பெற்றணும்னு உறுதியாக பாமகவினர்கள் சுழன்றுகிட்டு இருக்கிறாங்க. இந்த கடந்த 3-4 ஆண்டுகள்ல மட்டும் மக்கள் பிரச்சனைக்காக பல முறை பாமக போராடி இருக்கிறாங்க. சமூக நீதி பிரச்சனை கூட இங்க பாமகவுக்கு ஆதரவை பெற்று தரலாம். NLC போராட்டத்திற்கும் பின்பாக பாமக ஒரு எழுச்சி பெற்றிருக்கிறது என்பதுதான் நிதர்சன உண்மை. அது மாதிரி வீராணம் ஏரியை காப்பதற்காக இருக்கட்டும், சோழர் பாசன திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம்
பாமகவுக்கு ஒரு ஆதரவு பெற்றுட்டு தந்திருக்கு. இன்னொரு அடித்தளத்திலேயே பாமகவுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. 91ல ராஜீவ்காந்தி அவருடைய மரண அனுதாபத்துல அதிமுக நிகழ்ச்சி 2006 அதே அனுதாபம் தான் பாமக வீழ்த்துச்சு. செல்வி ராமஜெயம் அவர்கள் களம் கொண்டிருந்தாங்க அதிமுக சார்பாக. அவர் பரங்கிப்பட்ட தொகுதி முழுக்க பரிச்சயமாக இருந்த ராமஜெயம் அவர்களுடைய மனைவியார். ராமஜெயம் அப்போதான் இறந்திருந்தார் என்பது அந்த அனுதாபம் வந்து செல்வி ராமஜெயத்திற்கு வாக்குகளாக அறுவடை அணைச்சு அப்போ அது வெற்றி வாய்ப்ப செல்வி ராமஜெயம் அப்ப பெற்றிருந்தாங்க. 2011 வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக பாமக அமைஞ்சிருச்சு. திமுக உள்ளடி வேலை இதெல்லாமே சேர்ந்து அவருடைய தோல்விக்கு தலையிடுச்சு. ஆனால் இந்த முறை எதுவுமே இருக்கக்கூடாது, சரியா காய நகர்த்தி வெற்றியை பெற்றணும் பாமக உறுதியா இருக்கிறாங்க. அடுத்த வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி நபரா பார்க்கிறது விசிகா. விசிகா உண்மையாகவே இங்க வெற்றி வாய்ப்பு அவர்கள் இருக்கிறதாகவே கருதுறாங்க. முன்னாடி சொன்னது மாதிரி தான். இங்க வந்துட்டு காட்டுமன்னார்குடி நிச்சயமா விசிகா போட்டியிடும். திட்டக்குடி அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஜீவ கணேசன் அவர்கள் போட்டிடுவாங்க. மாவட்டத்துக்கு 2 தொகுதி என்ற கணக்குல ஒரு பொது தொகுதியாக பூலர்ல போட்டிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர்களுக்கு தொகுதி முழுக்கவே பறைய சமுதாயத்து மக்கள் பெரும்பாலும் இருக்கிறாங்க. வன்னியர் சமுதாயத்தை விட ஒரு 5 விழுக்காடு 6 விழுக்காடு குறைவாக இருந்தாலும் கூட பெரிய அளவுல இருக்கிறாங்க. தங்களுடைய சமுதாய வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணிட முடியும். வன்னியர் சமுதாயத்து வாக்குகள் மாதிரி பிரியாது, அந்த சமுதாய வாக்குகளை நம்ம கன்சாலிடேட் பண்ணிட முடியும். ஒரு கூட்டணி பலத்தோட இருந்தா திமுகவை விட திமுக கூட்டணி நாங்க போட்டுட்டா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு வெளிப்படையாக அவர்கள் பேசுறாங்க. விசிகாவும் இந்த தொகுதியை கைப்பற்றி வென்றுவிட வேண்டும்னு மிக ஆர்வமா இருக்கிறாங்க. மதிமுக வந்து முழுக்க முழுக்க கூட்டணி கணக்கை வச்சேதான் இங்க போட்டிடணும்னு நினைக்கிறாங்க. கூட்டணி தெம்பளத்தான் அவர்களுக்கு ஒரு முக்கிய நிர்வாகி அவர் ஒரு சட்டமன்றத்திற்கு அனுப்பணும்னு வைகோ கருதுறாருன்னு அவர்கள் கட்சியினர் நினைக்கிறாங்க. அப்படியான ஒரு வாய்ப்பு மதிமுக அமைந்தால் உண்டு. காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ தேமுதிகவோ இங்க போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இல்லை. தாவேகா நாம் தமிழர் கட்சி பெரிய மாற்றத்தை இங்க ஏற்படுத்திட போறது இல்லை. தாவேகாவுக்கு வந்து இதான் முதல் தேர்தல், கன்னி தேர்தல். இருந்தாலும் அதை அவ்வளவு எளிதாக கடந்து போயிட முடியாது. அதனுடைய ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சியும் திமுக கூட்டணி தான் பாதிக்கும். அதிமுக பாமகவுக்கு அது சாதகமாகத்தான் அமையும். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி கடலூர் மாவட்டத்து மற்ற தொகுதியை போல கூட ஒரு பெரிய தாக்கத்தை பூனேரி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் ஏற்படுத்தியது இல்லை. அதனால இது வந்து நாம் தமிழருக்கும் ஆதரவாக. இப்போதைய நிலவரம் வரைக்கும் இது அதிமுக பாமகவுக்கான வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாகத்தான் பார்க்கப்படுது. திமுக இப்ப வரைக்குமே தோல்வி நிலையத்தான் இருக்குது. இனிமேல் அவர்கள் ஏதேனும் ஒரு மாற்றத்தை செய்து மக்களை சந்தித்து மக்களுக்கான திட்டங்களை அறிவித்து என்எல்சி நிலக்கரிச்சுரங்கத்தெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த மக்களுக்கு எல்லாம் நிவாரணத்தை வழங்கி சமூக நீதி பிரச்சனைகளை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கி மக்களை இப்படியான ஒரு சந்திக்கின்ற போது அவர்களுக்கான திட்டங்களை அறிவிக்கின்ற போது ஏதாவது மாறலாம், தேர்தலுக்கு முன்பாக ஏதாவது மாறலாம். ஆனால் இத்தருணம் வரைக்கும் அதிமுக பாமகவிற்கு சாயமாக இருக்கக்கூடிய தொகுதியாகத்தான் பார்க்கப்படும். அதற்கு அடுத்தபடி நிலையில்தான் விசிகாக இருந்தாலும் திமுக இருந்தாலுமே கூட வராங்க. இந்த 2 கட்சிக்கான அடுத்த ஒரு லிஸ்டா போட்டோம்னா சொல்றேன், ரேங்கிங் அடிப்படையில போட்டாலுமே இப்படியாகத்தான் வரும். இது திமுகவிற்கு வெற்றி பெற்றுத்தரக்கூடிய தொகுதி அல்ல. அதிமுக பாமகவிற்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாகத்தான் புவனகிரி சட்டமன்ற தொகுதி இருக்கு.